நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ, அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா உரையின் மூலமாக நான் உங்கள் மத்தியிலே இஹ்லாஸும் இறைவனின் நீதிமன்றமும் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஹ்லாஸ் என்பது எவ்வளவு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்கு முக்கியமான அம்சம் என்று கேட்டால், பேசப்படக்கூடிய ஜும்மா உரைகளில் கூட ஒரு மாதத்திலே பேசப்பட்ட தலைப்பை எடுத்து பார்த்தால், ஒரு மாதத்திலே 4 வாரங்களில் ஒரு வாரமாவது இஹ்லாஸ் சம்பந்தமாக நம்மிடத்திலே பேசியிருப்பார்கள். ஏனென்று கேட்டால், இன்னும் சொல்ல போனால் எந்த மார்க்க உரைகள் எல்லாம் நிகழ்த்தப்படுகிறதோ அந்த மார்க்க உரைகளில் பெரும்பாலான எந்த தலைப்பை எடுத்து பார்த்தாலும் இந்த இஹ்லாஸ் என்கிற அம்சத்தை தொடாமல், அதை பற்றி பேசாமல், அதை நினைவுபடுத்தாமல் அந்த உரைகள் நிகழ்த்த முடியாது என்கிற அளவுக்கு இஹ்லாஸை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நிறைய இடங்களிலே பேசுகிறார். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இஹ்லாஸை மிக ஒரு தூரமான மிக தூரமான ஒரு இடத்திலே இஹ்லாஸ் என்கிற அந்த வணக்கத்தை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த இஹ்லாஸ் ஒவ்வொரு காலத்திலும் குறைந்து கொண்டே வருகிறது என்று கேட்டால், இமாம் ஹுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் சுஃபியான் இப்னு சௌரி அவர்களும் ஒரு மஜ்லிஸிலே அமர்கிறார்கள். 2 பேர்களும் மார்க்கத்தை பற்றி, இறையச்சத்தை பற்றி, ஈமானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டு முடிக்கிற தருணத்திலே இமாம் சுஃபியான் இப்னு சௌரி சொன்னார்கள், நாம் அமர்ந்த இந்த மஜ்லிஸ் ஒரு அழகான மஜ்லிஸ். ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றி, இறையச்சத்தை பற்றி, ஈமானை பற்றியாக நாம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அந்த இமாம் சொன்னார்கள். அதுக்கு ஹுதைல் இப்னு இயால் சொன்னார்கள், இல்லை, நான் இந்த மஜ்லிஸை எப்படி பார்க்கிறேன் என்று கேட்டால், இது கூட அல்லாஹ் ஒரு சோதனையாக வைத்திருக்கலாம். ஏனென்றால் நான் இந்த மஜ்லிஸில் அமரக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு தெரியாத சில செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லையா? நீங்கள் என்னிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே எனக்கு தெரியாத குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? ஒருவேளை இந்த நினைப்பின் காரணமாகவே அல்லாஹ் நம்முடைய இந்த மஜ்லிஸை சோதனையாக வைத்திருக்க கூடும் என்ற இந்த செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்ன மாத்திரத்திலே உங்கள் உள்ளத்திலே என்ன தோன்றும் என்று கேட்டால், இது மிக தேவையில்லாதது, இவ்வளவு தூரம் சிந்திக்க வேண்டுமா, இவ்வளவு தூரம் அதை பற்றி யோசிக்க வேண்டுமா? ஏனென்றால் இஹ்லாஸ் என்கிற அந்த அம்சத்தை நாம் எல்லாம் அப்படித்தான் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த காலத்தில் இன்னும் குறைந்திருக்கிறது என்று சொல்ல போனால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்கள் காலத்திலே நாங்கள் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்போம் என்று கேட்டால், பின்னால் இருக்கிற மலை எங்கள் மீது விழுந்து விடுமோ அது போன்று நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் நினைத்து அஞ்சி பயங்கி நடுங்கினோம். ஆனால் இந்த காலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஒரு பாவத்தை ஒரு சட்டை செய்யாமல், ஒரு மூக்கிலே ஈ உட்கார்ந்தால் அதை எப்படி சட்டை செய்யாமல் தட்டி விடுவோமோ
அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய மாறிக்கொண்டு வருகிறது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலம் சஹாபாக்களுக்கு வாழ்ந்த அடுத்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள். அப்ப அந்த காலத்திலே அந்த பாவத்தை எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால், மூக்கின் மேல் உட்காரக்கூடிய அந்த ஈயை போன்று பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காலத்தில் எல்லாம் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எந்த பாவம் குறித்தும் இன்றைக்கு நாம் சட்டை செய்வதே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால், இஹ்லாஸ். நம்மிடத்திலே அந்த உள தூய்மை இல்லை என்று சொன்னால், நம்மிடத்திலே அந்த இறையச்சம் இல்லை என்று சொன்னால், எந்த பாவத்தை பற்றியும் சட்டை செய்யாத ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த இஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்டால், அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே அந்த அமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது வெளிப்படையாகவோ மறைமுகமாக இல்லாமல் நான் செய்யக்கூடிய அமல் அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும். அப்படி எந்த அமல்கள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறீர்களோ அந்த அமல்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்று கேட்டால், நிறைய வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால், இந்த கலப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுக்கு இல்லாமல் அல்லாஹ்வோடு சேர்த்து என்னுடைய விளம்பரத்துக்காக, என்னை அடையாளப்படுத்துவதற்காக, என்னை காட்டுவதற்காக என்ற எந்த கலப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களிடையே மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன தெரியுமா? அழகான முறையிலே யார் அமல் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக. இந்த வசனத்தை சென்று சிந்தித்து பாருங்கள். அக்ஸர் அமலா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதிகமான அமல்கள் யார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. செய்கிற அமல்களிலே யார் அல்லாஹ்வுக்காக செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற தொழுகை, நாம் வைக்கிற நோன்பு, நாம் செய்கிற எத்தனையோ மார்க்க பணிகள், நாம் செய்கிற எத்தனையோ சமுதாய பணிகள், அது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இருப்பதை விட நான் செய்கிற அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? என்னுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நான் வைக்கிற நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா? நான் செய்கிற சமூக பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்ற அமல்களால் பயந்தவர்கள் எத்தனை பேர்? நிறைய சமூக பணி செய்கிறோம், மார்க்க பணி செய்கிறோம், தொழுகையில ஈடுபடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம். அதையெல்லாம் கவனம் செலுத்துவதை விட நீங்கள் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே எண்ணம் ஏற்படும் என்று சொன்னால், நான் செய்கிற இந்த 100 ரூபாய் நன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே எனக்கு கூலி கிடைக்குமா? நான் தொழுத தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் வைக்கிற நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒவ்வொரு அமல்களுக்கு பின்னால் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுக்காக என்று நாம் செய்தவர்கள் எத்தனை பேர்? அன்புள்ள சகோதரர்களை, இந்த கலப்பு இருக்கிறதே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் உலகத்தில் செய்கிற எந்த நன்மைகளையும் விட்டு அல்லாஹ் தேவைகளற்றவன். நம்ம எத்தனையோ மார்க்கப்படி செய்யும் போது, சமுதாய பணி செய்யும் பொழுது, அல்லது இஸ்லாத்தை நோக்கி ஒருவர் நேர்வழியை அழைக்கும் பொழுது, நம்முடைய பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இஸ்லாத்துக்காகத்தான் உழைக்கிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் உழைக்கிறோம். நம்முடைய முகம், நம்முடைய பேர், நம்முடைய புகழ்ச்சி. இந்த உலகத்தை படைத்தது ரப்புல் ஆலமீன், அந்த சராசரத்தை படைத்தது ரப்புல் ஆலமீன், மனிதர்களை படைத்தது ரப்புல் ஆலமீன், நேர்வழியை தன்னுடைய கரத்திலே வைத்திருப்பது ரப்புல் ஆலமீன். யாரை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை பங்கிட மாட்டான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்து விடுவான். ஆனால் நம்மை அல்லாஹ் இந்த உலகத்திலே நன்மை செய்ய வைத்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு ஏழைக்கு தர்மம் கொடுக்கிறோம், நிறைய செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறோம். ஏதோ என்னிடத்திலே நான் கொடுக்கிறேன் அல்ல, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். நான் கொடுத்த பொருளாதாரத்தை அடுத்தவருக்கு கொடுக்கிறாயா என்று சோதிப்பதற்காக.
பெருமை அடிப்பதற்காக அல்ல, விளம்பரப்படுத்துவதற்காக அல்ல, என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல. இன்னும் சொல்ல போனால் நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தான் நபியாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தான் அந்த சமுதாயத்தை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி அழைக்க சொன்னான். அந்த இறுதியாக அந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ஆனாலும் அந்த சமுதாய மக்கள் திருந்தினார்கள். அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டினார். யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அப்போது அவர்கள் அந்த சமுதாயத்தை விட்டு நீங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மீனுடைய வயிற்றிலே அவர்களை தங்க வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் காட்டினான். இந்த வரலாறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, உங்களின் மூலமாக எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நேர்வழி பெற்றாலும் சரி, அந்த நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு சோதனையாக ஆக்கியிருக்கிறானே தவிர உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலே உங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் யாரை கொண்டு வாழவும் இல்லை. அல்லாஹ் மட்டுமே நமக்கு உணவளிக்கிறான். எனவே உலகத்திலே நீங்கள் செய்கிற எந்த நன்மைகளும் அவனுக்கு கலப்பு செய்து விடாதீர்கள். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த உலகத்திலே வாழ்ந்த இறைவனை மறுத்த காஃபிர்களை பற்றி சொல்லுகிறான். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ முஸ்லிம் அல்லாதவர்களை விட உலகத்தில் எவ்வளவோ நன்மை செய்கிறார்கள். ஏழைக்கு உணவு கொடுப்பார்கள், தர்மம் கொடுப்பார்கள். உலகத்திலே அவர்களால் முடிந்த எத்தனையோ நன்மைகளை செய்வார்கள். ஆனால் முஸ்லிம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நீங்கள் செய்கிற நன்மைக்கு கூலி கெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காஃபிர்களுக்கு அந்த கூலி அல்லாஹ் கொடுத்திருப்பான். திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளை மறுமையிலே காஃபிர்களை அல்லாஹ் அந்த அவர்கள் செய்திருக்கிற நன்மைகளை அல்லாஹ் எடுத்து பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றி விடுவோம். உலகத்தில் அவர்கள் செய்த எந்த நன்மைக்கும் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே கூலி இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நாம் உலகத்தில் செய்கிற எந்த அமலை கொண்டும் இன்னொருவர் இல்லை. அதனால்தான் காஃபிர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்கள், நன்றாக கவனித்துப்பார்கள். நான் இல்லை என்றால் நிறைய மக்களை பார்க்கலாம், நான் இல்லை என்றாலே என்று சொல்வார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான், உங்களை கொண்டு அல்ல, யாரை கொண்டும் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. மறுமை விசாரணை நீதிமன்றத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எத்தனையோ மனிதர்களை இந்த உலகத்தில் நாம் கண்ணுக்கு முன்னால் நல்லவர்களாக, பெரிய தாய், பெரிய பேச்சாளர், பெரிய நிர்வாகி, பெரிய மாநாடுகளை நடத்தியவர், பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தியவர், பெரிய சமுதாயத்துக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள். ஒருவேளை அல்லாஹ் அந்த நீதிமன்றத்தை எப்படி அமைப்பான் தெரியுமா? யாரையெல்லாம் இந்த உலகத்திலே நல்லவராக பார்த்து வந்தோமோ நாளை மறுமையிலே நரகத்திலே இருப்பார்கள். யாரையெல்லாம் இந்த உலகத்திலே அவர் கெட்டவர், மோசமானவர் என்று நினைத்து வந்தோமோ நாளை அல்லாஹ்வுடைய விசாரணையிலே அவர் சுவனத்திலே இருப்பார். நரகத்திலே இருந்து கொண்டு நரகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து சில மக்கள் பேசுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், உலகத்திலே வாழும் பொழுது உங்களை நல்லவர்களாகவே பார்த்து வந்தோம், தொழுகையாளிகளாகவே பார்த்து வந்தோம், எத்தனையோ நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்தீர்களே, நீங்கள் எப்படி இந்த நரகத்துக்கு வந்தீர்கள்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையிலுடைய மீசானுடைய தராசிலே நம்முடைய நன்மையும் நம்முடைய தீமையும், நம்முடைய சுவனவாசிகளா நரகவாசிகளா என்று தலைகீழாக போவதற்கு காரணமே இஹ்லாஸ் தான், உள தூய்மைதான். நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் 3 பேரை அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். உலகத்திலே வாழும் பொழுது மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தவர், நிஜமாக கொடுத்தவர்,
மறுமையிலே விசாரிக்கும் பொழுது அவருடைய விசாரணையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே வாழும் பொழுது என்ன நோக்கத்திலே செய்தால் மக்கள் உன்னை நல்லவர் பெரியவர் என்று பாராட்டப்பட வேண்டும் என்று செய்தார், அதையெல்லாம் உலகத்தோடே முடிந்து விட்டது, நரகத்துக்கு அழைத்து செல்லுங்கள். இரண்டாவது நபரை விசாரிப்பார்கள், அவர் யார்? அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே எத்தனையோ மக்களுக்கு நேர்வழி காட்டியவர், உலகத்திலே வாழும் பொழுது பெரிய உலமா, பெரிய ஆலிம், பெரிய இவர் மூலமாக நேர்வழி வந்தார்கள் என்று மக்கள் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய். மூன்றாவதாக ஒருவரை அழைத்து வருவார்கள், அல்லாஹ்வுக்காக போர்க்களத்திலே சென்று உயிரை கொடுத்த ஒருவரை அழைத்து வரும் பொழுது, உலகத்தில் வாழும் பொழுது உன்னை வீரர் என்பதற்காக நீ செய்தாய், அல்லாஹ்வை பற்றியோ அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்பதற்காக செல்லவில்லை, அவரை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று சொல்வார்கள். உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு தர்மம் கொடுத்து பெற முடியவில்லை, உலகத்தில் எத்தனையோ மக்களை நேர்வழியில் அழைத்து சுவனத்தை பெற முடியவில்லை, உலகத்திலே தன்னுடைய உயிரை கொடுத்து சுவனத்தை பெற முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, காரணம் இஹ்லாஸ். இன்றைக்கு அந்த உலகத்துரிமை எந்த அளவுக்கு மாறி போயிருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு நவீன காலத்திலே வாழுகிற நாம் நம்முடைய எல்லா அமல்களையும் எப்போது அடுத்தவர்களுக்கு காட்டுவோம் என்பதை துடித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், முகநூல், பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற மிகப்பெரிய வலைதளங்களிலே இன்றைக்கு முஸ்லிம்கள். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் செய்யக்கூடிய எந்த பணிகளாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதியை அல்லாஹ் எந்த நோக்கத்தில் கொடுத்தான் தெரியுமா? நீங்கள் ஒரு பணி செய்தால் உங்களை பார்த்து இன்னொருவர் அந்த பணியை செய்தால் அதற்காகத்தான் நீங்கள் அதை விளம்பரப்படுத்த வேண்டும். உங்களை அடையாளப்படுத்துவதற்கல்ல, உங்கள் முகம் பிறர் பாராட்டி உங்களுக்கு லைக் போட்டு உங்களுக்கு வியூஸ் வந்து உங்களை பெரிய விளம்பர பிரியராக மாற்றுவதற்கல்ல. அல்லாஹ் கொடுத்த அனுமதி என்ன தெரியுமா? அடுத்தவர் சிந்திக்கணும், எப்படி ஒரு அருமையான பணியை செய்கிறார்கள், எப்படி தாவா முன்னெடுக்கிறாங்க, எப்படி இதை அமைத்து அதை வடிவமைத்து தருகிறார்கள் என்பதை காட்டுவதற்காக தவிர நீங்கள் செய்கிற அமல்களை ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களும் பேஸ்புக்ல அப்லோட் பண்ணி அதுக்கு லைக் வாங்கி அதுக்கு வியூஸ் வாங்கி உங்கள் முகத்தை அடையாளப்படுத்துவதற்கு அல்ல. இன்றைக்கு அடையாளமே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது போட்டோ கலாச்சாரம். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, இஸ்லாமிய எத்தனையோ குர்ஆன் சுன்னா அறிஞர்களுக்கு மத்தியிலே போட்டோ எடுப்பது கூடுமா கூடாதா விவாத பொருளாக இருக்கிறது. நான் கூடாது என்ற கருத்திலே சில பேர் நம்முடைய உள்ளத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை பத்தி பேசினால் கூட நம்மால் தாங்க முடியாது. நான் அந்த விவாதத்துக்குள்ளே அந்த கருத்துக்குள்ளே வர விரும்பவில்லை. ஆனாலும் நீங்கள் எடுக்கலாம் என்று சொன்ன அறிஞர்கள் கூட என்ன நிபந்தனையை வைத்தார்கள் தெரியுமா? எடுக்கலாம், எப்போது உங்களுக்கு தேவை வருகிறதோ, பாஸ்போர்ட்டுக்கா விசாவுக்கா மிக முக்கியமான ஆவணங்கள் வேண்டுமா, அந்த இடத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தவிர நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் சகோதரர்களே, கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம், சாதாரணமாக தன்னை அடையாளப்படுத்த முயன்ற ஒருவர் சாதாரணமாக போட்டோ எடுத்தா தவறில்லை. இன்றைக்கு 3D அனிமேஷன் உருவம் எல்லாம் அந்த போட்டோக்குள்ளே கலப்பின் கலப்பாக ஒன்றோடு வந்து விட்டது. எந்த அளவுக்கு அந்த மோகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. தன்னையே எடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்று போடுவார். ஒரு 50 லைக் வருமா, 100 லைக் வருமா. ஒரு கட்டத்துல ஷைத்தான் அந்த லைக்கின் மீது இருக்கிற ஆர்வம் அவனை அதிகப்படியாக தூண்டுவான். அப்புறம் என்ன செய்வான்? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன் மனைவி அழைத்து 2 பேரும் கப்புலா போட்டோ போடுவோம். எத்தனை லைக் வருது? 200. கப்புளுக்கு பிறகு புர்காவை கலட்டி போட்டோ, அதற்கு பிறகு அரைகுறை ஆடையில போட்டோ, 500, 1000, 2000. அன்புள்ள சகோதரர்களை, கண்ணுக்கு முன்னால் எத்தனை முஸ்லிம் பெண்களை முகநூல்ல பேஸ்புக்ல பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த வாசலை நீங்கள் லேசாக திறந்தீர்கள். அந்த வாசல் திறந்து 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 மிகப்பெரிய வழிகேட்டினுடைய வாயிலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரரே, உங்களால் முடிந்தால், உங்களை அல்லாஹ்வுக்காக மறைத்து வாழ முடிந்தால்,
நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்களை உங்களால் மறைத்து வாழ முடிந்தால் அப்படி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மறைத்து வாழ்ந்து பாருங்கள். உங்களிடத்தில் எவ்வளவு இஹ்லாஸ் குடியிருக்கிறதோ, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே மட்டும் நான் கூலி வாங்குவேன் என்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலும் உங்களுடைய உள்ளத்தில் இபாதத்திலே அது இன்பத்தை ஏற்படுத்தும், குடும்ப வாழ்க்கையிலே அது இன்பத்தை ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களை, மறுமையிலே எந்த அமலை அல்லாஹ் முன்னிலையிலே கொண்டு வருவான் என்பது தெரியாது. எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் அல்ல. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யாசகம் கேட்கிற ஒரு பெண்மணி வருகிறார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கிறார்கள். அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் அதை பிச்சு கொடுத்துறாங்க. வந்த அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி அந்த பெண்மணி செய்த காரணத்தினால் அந்த பெண்மணி சுவனத்துக்கு சொந்தக்கார பெண்மணி. யார் அந்த பெண்மணி? யாசகம் கேட்டு வந்த ஒரு பெண்மணி. எதன் மூலமாக சுவனவாசியாக மாற்றப்பட்டார்? ஒரு சாதாரண பேரிச்சம்பழத்தை தனக்கில்லாமல் தன் குழந்தைக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலே அந்த உள தூய்மைக்கு அல்லாஹ் சுவனத்தை தருவார். அன்புள்ள சகோதரர்களை, எத்தனை அமல்கள், சின்ன சின்ன அமல்களை கூட இது அல்லாஹ்விடத்தில் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று சொல்லக்கூடிய அமல். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புள்ள சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் நீங்கள் படித்து பாருங்கள். எத்தனையோ இந்த உலகத்திலே கோடான கோடி தர்மங்களை பற்றி பேசுவதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. எந்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா? எந்த தர்மம் உங்களுக்கு மறுமையிலே உங்களுடைய மீசானுடைய தராசை மாற்றுமோ அந்த தர்மத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசியிருப்பான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு விருந்தினர் அவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே எந்த உணவும் இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விருந்தினரை நான் அவருக்கு விருந்து கொடுக்கிறேன் வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்று பார்த்தால் வீட்டிலே குழந்தைக்கு தேவையான உணவை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. தன்னுடைய மனைவி அழைத்து சொல்லுகிறார், குழந்தையை நீங்கள் தூங்க வைத்து விடுங்கள், 3 தட்டுக்களை எடுத்து வையுங்கள், நாம் சாப்பிட்டுட்டால் வந்த விருந்தாளி சாப்பிடுவார், எனவே விளக்கை அணைத்து விடுங்கள், வந்த விருந்தாளிக்கு மட்டும் உணவு கொடுங்கள், நாம் 2 பேரும் சாப்பிடுவதாக நடிப்போம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி வந்த விருந்தாளி வருகிறார். 3 பேரும் அமர்கிறார்கள். விளக்கை சரி செய்வது போல் விளக்கை அணைத்து விடுகிறார். இந்த 2 பேரும் சாப்பிடுவதாக நடித்தார்கள். வந்த விருந்தாளி சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நடந்த இந்த சம்பவம் உலகத்தில் அந்த 2 கணவன் மனைவியை தவிர யாருக்கும் இந்த சம்பவம் தெரியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறார். மறுநாள் காலையிலே அந்த நபித்தோழர் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக செல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து சொன்னார்கள், நேற்று இரவு நீங்கள் ஒரு செயல் செய்தீர்களே, அந்த செயலை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், வியப்படைகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே வசனத்தை இறக்குகிறான், யுஸிருன்னாஸு அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தமக்கே தேவை இருந்த போது கூட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களே, யாருடைய உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். தனக்கு சாப்பாடு இல்லாட்டி வந்த விருந்தாளி சாப்பிடட்டும் நினைச்சாங்களேங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விருந்துன்னா நம்மள என்ன நினைப்போம்? ஒரு 50 பேர் கூடிட்டா 50 பேர் எப்படா சாப்பிட்டு போவாங்க, மிச்சம் இருந்தா வீட்டுக்கு பார்சல் கட்டலாம். அன்புள்ள சகோதரர், நானாக இருந்தாலும் எனக்கும் அந்த சிந்தனை வருகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அடுத்தவருக்கு முன்னுரிமை கொடுத்து அடுத்தவர் நான் எதை அனுபவித்தேனோ அதை அடுத்தவர் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே, அந்த நபித்தோழர்கள் எங்கே, நாம் எங்கே? செய்தது பெரிய அமல் அல்ல, பெரிய செயல் அல்ல, பெரிய மாநாடு நடத்தவில்லை, பெரிய லட்சம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அவர் சொல்லவில்லை. கொடுத்தது ஒரு கவள உணவுதான். அந்த உணவு செய்தது ஒரு சிறிய செயல்தான். அதை ஒட்டுமொத்த குர்ஆனிலும் பேசுகிறார்.
அதே போல பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆனை படித்து பாருங்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான அமல்கள் இருந்த போதிலும் தபூக்குடைய ஒரு போர், அந்த போர்க்களத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ நபித்தோழர்கள் அந்த போருக்காக தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்தார்கள். சொத்திலே பாதியை கொடுத்தார்கள், சொத்து முழுக்க கொடுத்தார்கள். அல்லாஹ் பேசல. எந்த அளவுக்கு ஒரு கடுமையான நேரத்திலே நடந்த போர் தெரியுமா? அது அந்த போர்க்களத்திலே செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள், யாரிடத்திலே வசதி இருக்கிறதோ, யாரிடத்திலே வாகனம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டால் போதும், மற்ற யாரும் கலந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கஜானாவுல பணம் இல்லை, கூட்டு கொண்டு போனா பெரிய செலவாகும். அப்போது சில மக்கள் வந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 92வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே, தபூக்குடைய போர்க்களத்திலே உங்களிடத்திலே சில மக்கள் வந்து கேட்டார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த போர்க்களத்திலே எங்களையும் அழைத்து செல்லுங்கள், நாங்களும் உங்களோடு வருகிறோம். எங்களிடத்திலே வாகனம் இல்லை, எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை, எங்களையும் கூட்டிட்டு போங்க, நாங்களும் போருக்கு வரோம் என்று சொன்னார்களே. அப்படி சொன்ன நேரத்திலே நீங்கள் சொன்னீர்களே, என்னிடத்திலே வாகனம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேண்டாம், போருக்கு வர வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலே கவலையால் துக்கத்தால் தங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தவர்களாக உங்களிடத்திலிருந்து திரும்பி சென்றார்களே, நபியே, அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ். அல்லாஹ் எதையும் பார்க்கவில்லை, உள்ளத்திலே துக்கத்தால் அடைத்து தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கலந்து கொண்டு உயிர் நீக்க முடியவில்லையே என்று நினைத்து அழுதார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே அதை பதிவு செய்தார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால், அல்லாஹ்வுடைய போர் வாள்களிலே ஒரு வாள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயால் புகழப்பட்டவர், மிகச்சிறந்த படைத்தளபதி, எத்தனையோ போர்க்களங்களுக்கு இஸ்லாமிய படைக்கு வெற்றி தேடி தந்தவர். எந்த அளவுக்கு மக்கள் பேசிக் கொண்டார்கள் என்று சொன்னால், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு படையிலே நுழைந்தால் அந்த படை தோற்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலித் பின் வலீத் அவர்களை ஒரு தோழரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், காலிதே, உடனடியாக இந்த படையை நீ விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். வந்த மனிதர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொல்லுகிறார், உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் படையில் இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த போரில் இருந்து அவர் திரும்பி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் காலிதை அப்படி சொன்னேன் தெரியுமா? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யவில்லை, அவன் இந்த மார்க்கத்தின் மூலமாகவே உதவி செய்கிறான். யாரை கொண்டுமல்ல, இஸ்லாமிய படையில் மிகச்சிறந்த நபித்தோழர்கள் இருந்தாலும் மக்கள் மத்தியிலே பேசினார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய இஹ்லாஸை பாருங்கள். தான் கலந்து கொண்ட எப்படி மக்கள் போற்றியிருப்பார்கள், எப்படி புகழின் உச்சியிலே இருப்பார்கள், எத்தனை போர்க்களங்களிலே இஸ்லாமிய படைக்கு வெற்றி வாங்கி தந்திருப்பார்கள். என்ன நினைக்கவில்லை, என்னை நீக்கிவிட்டு படையா, நான் ஒரு தனி குழு, தனி படையை உருவாக்குகிறேன் நினைக்கல. உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தும் அந்த இடத்திலே அவர்கள் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்பதற்காக கட்டுப்பட்டார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் மரண நேரத்திலே சக தோழரை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய தோழரே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்திலே கவனமாக இருங்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் கேளுங்கள். இஹ்லாஸ். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சின்ன சின்ன பதவி, ஒரு சின்ன சின்ன அதிகாரம் ஒரு இடத்திலே தூக்கி எறிந்தால் அந்த அதிகாரத்தை பற்றி, அந்த இயக்கத்தை பற்றி, அந்த அமைப்பை பற்றி வண்டியாக பேசுவோம். நான் சரியாக இருந்து என்னை தூக்கி எறிந்தால் பேசல, வாயை திறக்கல,
ரோமர்களுக்கு எதிராக ஒரு போர். மஸ்லமா படைத்தளபதியாக இருக்கிறார். எந்த அளவுக்கு இக்கட்டான நேரம் என்று கேட்டால், அந்த கோட்டை கதவை யாராவது திறந்து விட்டால் இஸ்லாமிய படைகளுக்கு வெற்றி என்கிற சூழல். அந்த கோட்டை கதவை யார் திறப்பார்கள் என்று தெரியவில்லை. படை நீண்ட நாள் நீடிக்கிறது. ஒரு கட்டத்திலே ஒரு நபித்தோழர் அதை தோண்டி பின்னால் இருக்கிற அந்த கோட்டை கதவை திறந்து விடுகிறார். திறந்து விட்டால் முஸ்லிம்கள் வேகமாக முன்னேறி சென்று எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள். இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய வெற்றி. மஸ்லமா படையை ஒழுங்கு செய்து கேட்கிறார், அல்லாவின் மீது சாட்சி வைத்து கேட்கிறேன், யார் இந்த கோட்டை கதவை திறந்தது? அல்லாவின் மீது சாட்சி வைத்து கேட்கிறேன், முன்னால் வாருங்கள். 3 முறை கேட்கிறார். யாரும் அதற்கு முன்னால் வர விரும்பவில்லை. இறுதியாக அந்த படை இரவு நேரத்திலே மஸ்லமா தனியாக அந்த கூடாரத்துக்குள் அமர்ந்திருக்கிறார். அந்த நபித்தோழர் வேகமாக முன்னேறி செல்கிறார். அந்த வாயிற்கா மஸ்லமா இருக்கிறாரா? உள்ளேதான் இருக்கிறார். என்ன விஷயம்? இல்ல, காலையில கேட்டார யார் என்று. அவர் யார் என்று எனக்கு தெரியும், அவரை சொல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள், உள்ள போங்க. மஸ்லமாவிடத்துல போகிறார். மஸ்லமா அவர்களே, காலையில நீங்க கேட்டீங்களே, நீங்கள் ஒரு படை தளபதியாக இருக்கிற காரணத்தினால் யார் என்று நான் உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். அப்படி அவரை பற்றி உங்களிடத்திலே சொன்னால் அவரை நீங்கள் அடையாளப்படுத்தக் கூடாது, அவருக்கு நீங்கள் பரிசு தரக்கூடாது, அவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தக் கூடாது. இந்த வாக்குறுதி எனக்கு கொடுத்தால் அவர் யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது, சொல்லுங்கள் யார் அது? நான் தான் தோண்டி அந்த கோட்டையினுடைய கதவை திறந்தேன் என்று சொன்னபோது மஸ்லமா அவர்கள் ஆச்சரியத்தால் துடித்து கேட்டார்கள். அவர் திரும்பி செல்லுகிற வழியிலே அன்றைய எழுந்த மஸ்லமா சொன்னார்கள், யா அல்லாஹ், இதோ இந்த நபர் செல்லுகிறாரே, இவரோடு மறுமையில் எழுப்புவாயாக. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் துஆ செய்தேன். தன்னை அடையாளப்படுத்த, தன்னை விளம்பரப்படுத்த, நான் தான் இதை செய்தேன் என்று சொல்ல கூட அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக தங்களுடைய அமல்களை அழித்துக் கொள்கிறார்கள். எத்தனையோ விஷயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். எத்தனையோ தியாகத்தை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். செய்த தியாகம் முக்கியமல்ல, செய்கிற அமல் முக்கியமல்ல, கொடுக்கிற தர்மம் முக்கியமல்ல, கொடுக்கிற ஜக்காத்து முக்கியமல்ல. கொடுத்த தர்மத்துக்கு, கொடுத்த ஜக்காத்துக்கு, தொழுத தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி வாங்க வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது என்று செய்துகிற ஒவ்வொரு அமலையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை அமலை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த அமல் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ இடங்களிலே சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பளத்தை தர்மம் செய்து விட்டு சொன்னார்கள், இந்த பேரிச்சம்பளத்தை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் மரணத்தை விரும்பியிருப்பேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் இறையச்சமுடைய மக்களிடமிருந்து மட்டுமே அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே வாழும் பொழுது இஹ்லாஸோடு வாழ்வோம், உள தூய்மையோடு வாழ்வோம். நமக்கும் நம் இறைவனுக்குமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த தொடர்பு அல்லாஹ்விடத்தில் நான் செய்தாமல் உலகத்தில் யார் கண்களுக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்து அதை நாளை மறுமையிலே அதற்கான கூலி வாங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் 73 கூட்டங்களாக பிரியும் என்று சொன்னார்கள். அதிலே 72 நரகமும் ஒரு கூட்டமும் தான் சுவனத்துக்கு நுழையும் என்று சொன்னார்கள். அந்த ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த நிலையிலே இருக்கிறோமோ அவர்கள் மட்டுமே சுவனம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் பார்க்கிற ஒரு செயல் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த முகநூல், மீடியா, யூடியூப் என்கிற போர்வையிலே குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய தாயிக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம்.
எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா, தனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் அதை பற்றி மக்களிடத்திலே உறுதியாக பத்துவா கொடுக்கக்கூடிய முஸ்லிம் யூடியூபர்களை பேஸ்புக்ல வலம் வந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய தாயிக்களை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. ஏனென்று கேட்டால், இந்த சமுதாயத்திலே உலமாக்கள், மார்க்கம் அறிந்தவர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்கள் என்று சொல்பவருக்கு ஒரு மதிப்பில்லாத காலத்தில் செல்லுகிறோமோ என்கிற நிலையை நாம் சிந்திக்க தோன்றுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே அடியாக கல்வியை எடுத்து விட மாட்டான். அல்லாஹ் எப்படி எடுப்பான் என்று கேட்டால், அந்த உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக அவனுடைய கல்வி அல்லாஹ் எடுப்பான் என்று சொன்னார்கள். உலமாக்கள் என்பவர்கள், கல்வி சுமந்தவர்கள் என்பவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு தரம் இருக்கிறது. அவர்கள் எந்த இடத்தில் இந்த சமுதாயத்திலே பார்க்கப்பட வேண்டுமோ அந்த சமுதாயத்திலே அவர்கள் பார்க்கப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ துறை சார்ந்தவர்களிடத்திலே போகிறோம். ஒரு மருத்துவம், ஒரு நோய் என்று சொன்னால் எல்லாரும் போய் ஒரு தலைவலி மாதிரி மற்ற ஆபரேஷனுக்கு போயிட மாட்டோம். தலைவலிக்குன்னு ஒரு டாக்டர் வச்சிருப்போம். ஆபரேஷன் பண்ணணுமா, அதற்கு எந்த குவாலிபிகேஷன் இருக்கிறது, எத்தனை அறுவை சிகிச்சைகளை செய்திருக்கிறார், எத்தனை முறை அதை படித்திருக்கிறார், தேர்றோம், குவாலிட்டியை தேர்றோம், தரத்தை தேடுகிறோம். ஆனால் மார்க்க விஷயத்திலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சாதாரணமாக பேசக்கூடிய தாயிக்களிடத்திலே மிகப்பெரிய அறிஞர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வெளிவராத வார்த்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் தரம் பிரிக்க வேண்டும். தாயிக்கள் யார்? ஒரு அளவுதான். குர்ஆனையும் ஹதீஸை மேலோட்டமாக பேசுவார்கள். ஆனால் மார்க்க தீர்ப்பு ஒன்று வருகிற நேரத்திலே குர்ஆன் சுன்னாவை முழுவதுமாக படித்துவிட்டு அவர்கள் பேச மாட்டார்கள். ஏனென்றால் அதை துறை சார்ந்த அறிஞர்கள் தான் அதற்கான நேரத்தை ஒதுக்குவார்கள், காலத்தை ஒதுக்குவார்கள், அதற்காக அமர்வார்கள், அதற்காக தியாகம் செய்வார்கள். அவர்களை நாம் அடையாளம் காணாவிட்டால் சமூகத்துல யூடியூப்ல பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக பத்துவா எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹு அலம் என்று கூட சொல்ல மாட்டார். எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு ஃபத்வாவை கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், இதை அல்லாஹ் தான் அறிந்தவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஷியா கொள்கையிலே, ஹவாரிஜ் கொள்கையிலே, முஅத்தஸிலா கொள்கையிலே சாதாரணமாக குர்ஆன் சுன்னா என்ற போர்வையிலே சர்வ சாதாரணமாக யூடியூப்ல, பேஸ்புக்ல இப்படி மார்க்கம் பேசக்கூடிய சில மக்களை நாம் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க கல்வி என்பது அமானிதம். அது யாரிடமிருந்து பெறப்படுகிறது என்பதை இந்த காலத்தில் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். எனவே அதை அறிந்து அதற்கு தகுதியான மக்களிடத்திலே மார்க்க ஃபத்வாவை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னை மாக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.